ஹலோ ஹலோ, வசந்தி மேடமா? எஸ் எஸ், வசந்தி ஸ்பீக்கிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், உங்களுக்கு 50 லட்சம் ரூபா பரிசு கிடச்சிருக்கு. போன மாதம் நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தீங்கள்ல, அதில் குலுக்கல் முறையில் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இது 50 லட்சமா? ஹலோ. எஸ் மேம், 50 லட்சம் தான். உங்கள் நம்பர் வந்துட்டு லக்கி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. ஐயோ, இனிமேல் நான் லட்சாதிபதி போலயே. இங்க மறுபடியும் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், உங்களுக்கு 50 lakhs பணம் லக்கி ட்ரால கிடச்சிருக்கு. ஐயோ ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஓகே சார், இப்போ நான் அந்த அமௌண்ட்டை எப்படி வாங்குறது? நாளைக்கு உங்களை காலையில் நாங்கள் தொடர்பு கொள்வோம் மேடம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே. ஏங்க ஏங்க என்ன வசந்தி? ஏங்க, நீங்க நாளையிலிருந்து வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைங்க. என்ன வசந்தி வளர்ற? ஆமாங்க, எனக்கு லாட்ரியில் 50 லட்சம் ரூபா பணம் விழுந்திருக்கு. அதை பேங்க்கில் போட்டுட்டு நம்ம வட்டி வாங்கிட்டு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு படுத்துட்டு ஜாலியாக வாழலாங்க. நீங்கள் வேலைக்கு போய் கஷ்டப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா வசந்தி? ஏங்க, சிவனாவது 50 லட்சம் ரூபா லாட்ரின் பரிசுன்னு சொல்லி கொடுப்பானா? பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காம வேலை என்னமோ பாரு, அதெல்லாம் ஸ்கேமா இருக்கும். போய் ஏமாந்து வந்து நிற்காத. இந்த மனுஷனுக்கு வேறு வேலையில் ஸ்கேமா ஸ்கேமு. நாளைக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கான், ஸ்கேமுங்கிறாரு. சை, என்ன தெரியுமோ இவருக்கு? நம்ம வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டுட்டு எப்படி வாழலாம்? காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, நல்ல வாய சம்பாரிச்சு நார வாயம் திங்கிறான். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, கொடை பிடிச்ச நைட்டில் பறக்க போடுற ஹைட்டில். காசு பணம் துட்டு மணி மணி, காசு. ஆஹா, 50 லட்சம்! நான் பணக்காரி ஆயிட்டனே, நான் பணக்காரி ஆயிட்டனே. இனிமேல் நான் காசை யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை, என்கிட்டயே இருக்கு. நானே எடுத்து ஜாலியாக செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருப்பேன். யார் எங்கே? காஃபி எடுத்துட்டு வாங்க. அட்டடா, இன்னும் வேலைக்காரிகளாம் வைக்கலையா? இதுக்குள்ள அவசரப்பட்டுடமோ? விடுங்க விடுங்க, எப்படியும் வச்சிடலாம். பேட்டியெல்லாம் எடுக்க வருவாங்கல்ல. ஹலோ மேம், நீங்கள் லக்கி ட்ரா வின் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த லக்கி ட்ரா வின் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், லக்கி ட்ரா வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டை கட்டினீங்களா? பிகாஸ் உங்கள் வீடு சூப்பராக இருக்குது, உங்கள் பால்கனி இதாக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது. நோ நோ நோ, ஐ ஆம் ஆல்ரெடி ரிச். நான் ஏற்கனவே ரிச் தான். இந்த பணத்தை வச்சு மக்களுக்கு உதவி தான் செய்வேன். ஓ சூப்பர் மேம், சூப்பர். ஐயோ, நினைக்க நினைக்க ஒரே சிரிப்பா வருதே. ஒரு பங்களா கட்டி நல்ல பெரிய காரில் வந்து இறங்கணும். இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை பச்சு வாய புழக்கணும். ராணியக்கோ, இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னக்கா சமையல் மத்தியானத்துக்கு? நான் மீன் குழம்பு தாம்மா வச்சேன். அப்போ இன்னைக்கு ராணி அக்கா விட்டு சாப்பிட்டுக்கலாம் வாவுமா. அதனால என்ன, உனக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அப்படி இல்லை சின்ன பொண்ணு, ராணி அக்கா வைக்கிற குழம்பு முட்டு அப்படி வணக்குது, அவ்வளவு அழகா இருக்குது. எப்படி தான் வைப்பாங்களோ, எனக்கும் சொல்லி தந்தா நானும் வைப்பேன்லக்கா. நீ ஒரு நாள் வாவுமா, உனக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் வேறக்கா, அவள் கற்றுக்கிறதுக்கெல்லாம் வரல. அவள் உங்ககிட்ட குழம்பு வாங்கி சாப்பிட்டு அங்கேயே மதிய வேலையை முடிச்சிடலாமான்னு பார்க்குறா. சின்ன பொண்ணு, சரி சரி விடுவோம்மா. என்ன உமா, இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இன்னைக்கு தான் என் வீட்டுக்கு அதுக்கு சம்பளம் வந்துச்சு, அதுதான் சந்தோஷமா இருக்கேன். எக்கோ, வசந்தி அக்காவை பாருங்கக்கா, எம்பிட்டு ஸ்டைலாக நடந்து வருது. ஏன் இவன் இப்போ ஹீரோயின் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான்? காலையிலேயே பார்த்தேன்க்கா, காலையிலிருந்து அந்த அக்கா மூஞ்சியில் 1000 watts பல்ப் தெரியுது. ஏன்னு தான் தெரியல, என்னமோ இருக்கு. வரட்டும் கேட்கலாம். ஹாய் காய்ஸ். என்னம்மா வசந்தி, ஒரே குஷியாக இருக்க? ஃபஸ்ட்டு எல்லாரும் எழுந்து நின்னுங்க. ஏன்
இனிமேல் எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும். உங்களுக்கு ஏக்கா நாங்கள் மரியாதை கொடுக்கணும்? இனிமேல் நான் சாதாரண வசந்தி இல்லை. அப்புறம் என்ன பிச்சைக்காரி வசந்தியா? சின்ன பொண்ணு சாரிக்கோ, சாதாரண வசந்தி இல்லைன்னா அப்புறம் என்னக்கா சொல்றது? அதனால தான் நான் கேட்டேன். நான் இனிமேல் லட்சாதிபதி வசந்தி. நான் சொல்றத கேட்டீங்கன்னா 4 பேரும் அசந்து போயிடுவீங்க. அப்படி என்ன வசந்தி சொல்ல போறேன்? அது நான் இனிமேல் லட்சாதிபதி. லட்சாதிபதியா? அதானே, முதல்ல என்ன சொல்ல வந்தீங்க அதை முதல்ல சொல்லி தொலைங்க. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்புறம் அந்த ஃபோன்ல வந்தது எனக்கு ஷாக். அது ஒரு சஸ்பென்ஸ். ஏய் நாலு முடி, முதல்ல கட்டுப்பேத்தாம சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. கோவப்படாத சின்ன பொண்ணு, கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ. சரி வசந்தி, என்னன்னு சொல்லு. அந்த ஃபோன்ல எனக்கு 50 லட்சம் ரூபா லக்கி டிரா பரிசு விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? 50 லட்சமா? எப்படி? உண்மையாவா? ஆமா, என் மொபைல் நம்பர் லக்கி டிரால செலக்ட் ஆயிருக்கு, அதான். ஏய் நாலு முடி, என்ன கதை விட்டுட்டு இருக்க? உண்மைதான் சின்ன பொண்ணு, நான் இனிமேல் பணக்காரி. பணம் வந்துருச்சா வசந்தி? இல்லக்கா, இன்னும் கைக்கு வரல. அப்போ பேங்க்குக்கு வந்துருச்சா வசந்தி? வர போகுதுக்கா. 50 லட்சம் வந்தா முதல்ல என்ன பண்ணுவீங்க வசந்தி அக்கா? நான் பங்களா வாங்குவேன், ஷாப்பிங் போவேன், ஜாலியாக இருப்பேன். ஆமாம், உங்களுக்கு 50 லட்சம் கிடைச்சா நீங்களா என்ன பண்ணுவீங்க? நானாக இருந்தால் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருவேன். ஹோட்டலே சாப்பிட்டுக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். நானாக இருந்தால் ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிப்பேன். நான் என் பிள்ளைகளுக்கு நகை வாங்குவேன் வசந்தி. நானாக இருந்தேன்னா ஒரு ஏக்கரா வாங்கி போட்டு கம்பி வெளியே போட்டு ஆட்டை மாட்டை உள்ளே முடுக்கிட்டு ஜாலியாக வீட்லேயே உட்காந்துக்கலாம். தண்ணி கட்டுறக்காக போனால் போதும். ஓ ஓ, சூப்பர் காய்ஸ், சூப்பர். சரி வசந்தி அக்கா, ஒரு ஸ்கூட்டர் வாங்குங்க, ஜாலியாக சுற்றலாம். ஸ்கூட்டர் என்ன ஸ்கூட்டர்? நான் காரே வாங்குறேன் சின்ன பொண்ணு. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கக்கா. நீ என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் உமா. அப்போ நானே? நீ என்னுடைய ஷாப்பிங் அட்வைசர் சின்ன பொண்ணு. அப்புறம் ராணி அக்கா, லக்ஷ்மி அக்கா, நீங்கள்? ஐயம்மா, எனக்குலாம் எந்த பொறுப்பும் வேண்டாமா, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் தான் வசந்தி, எனக்கு இருக்கா வேலையே போதும். ஓகே ஓகே. என்ன வசந்தி அக்கா, பணம் வர்றதுக்கு முன்னாடியே கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க போலையே. வசந்தி அக்கோ, இங்க ஒரு பிரியாணி வாங்கிட்டாங்க கோய், அதான் உங்களுக்கு 50 லட்சம் வருதல்ல. ஏன் உமா இப்படி பண்ற? பாவம். இருக்கட்டும் சின்ன பொண்ணு, ஒரு நாள் தானே, வாங்கி தரட்டு. எத்தனை வாட்டி நம்மளை ஏமாத்தி வாங்கியிருக்கோம். வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த கடையில் பிரியாணி என்ன உமா, இந்த கடையவே கேளு, வாங்கிடலாம். ஏய் நாலு முடி, உனக்கு இது தேவைதான். சரிக்கா சரிக்கா, வாங்க உள்ள போலாம். வெயிட்டர், இங்க வாங்க. எஸ் மேம், உங்கள் ஆர்டர் ப்ளீஸ். இந்த ரெஸ்டாரண்ட் என்ன ரேட் வருது? உமா, வசந்திக்கு லுள்ள பார்த்தியா? பார்த்தேன் சின்ன பொண்ணு, எல்லாம் ஃபேக்குன்னு தெரியிற வரைக்கும் தானே. எவனா 50 லட்சம் ரூபா லக்கி ட்ரான்னு கொடுப்பானா பைத்தியம். அதையும் நம்பிட்டு நம்மளுக்கு பிரியாணி வாங்கி தருது பாரு. மேம், ரெஸ்டாரண்ட்டுக்கு சேலுக்கு இல்லை மேம், ஃபுட்டு மட்டும்தான் சேலுக்கு. ஃபுட் ஆர்டர் பண்ணுங்க, கொண்டு வந்து தரேன். ஓ ஓகே ஓகே. சின்ன பொண்ணு உமா, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. கேன் யூ ப்ளீஸ் பிரிங் மெனு கார்ட்? ஓகே மேம், 1 minute. ஏய் சின்ன பொண்ணு, வெளியே பிரியாணின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீன் சொல்லிட்டு இருக்க. மீன் நம்ம வீட்லேயே சாப்பிட்றோம்ல. ஜக்கோ, அது மீன் இல்லைக்கா, மெனு கார்டு. என்னென்ன ஃபுட் இருக்குன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்களா, அது. ஓ ஓகே ஓகே. மெனு கார்டுக்கும் மீனுக்குமே வித்தியாசம் தெரியல. ரெஸ்டாரண்ட் வாங்குதாமா, ரெஸ்டாரண்ட். மேம், மெனு கார்டு. தேங்க்யூ சார். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு பிரியாணி. எனக்கும் 3 மட்டன் பிரியாணி சார், ப்ளஸ் 2 தந்தூரி கொண்டு வந்துடுங்க. ஓகே மேம். மேம், ஃபுட்டில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு. ஓகே சார். ஏன் சின்ன பொண்ணு, இருக்கிறது 3 பேர், 2 தான் வாங்கியிருக்கேன். முதல்ல இருக்கிறத சாப்பிடுவோங்க்கா, இதுக்கு நீங்கள் காசு வச்சுருக்கீங்களா? ஏ சின்ன பொண்ணு, இனிமேல் லட்சாதிபதி வசந்தி, என்ன
என்ன நினச்ச? ஆமாம் ஆமாம், எனக்கு ஒன்றும் அதில், நான் இப்போவே சொல்லிட்டேன். ஐயா 2 பேருமே சாப்பிடுங்கப்பா, எனக்கு பிரியாணி மட்டும் போதும். வசந்தி அக்கா, அது எலும்பு தான், வைங்க. நல்லா இருந்துச்சு சின்ன பொண்ணு, டேஸ்டா இருந்துச்சு, அதான். அவங்க தான் கூப்பிடுறாங்க, அவங்க தான் கால் பண்றாங்க. எடுத்து பேசுங்கக்கோ. ஹலோ ஹலோ, நான் நேற்று கால் பண்ணியிருந்தேன்ல மேம். ஆமா ஆமா, சொல்லுங்க. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு 10,000 ருபீஸ் முன்பணம் கட்டணும். நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி விடுறீங்களா? ஓ அப்படியா, ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க 10 மினிட்ஸ். ஓகே மேம். என்னக்கா சொல்றாங்க? 50 lakhsக்கு 10,000 முன்பணம் கட்டணுமாம்மா சின்ன பொண்ணு. அதான் ஜிபே பண்ணிட்டு வரேன், இருங்க. எக்கோ, எனக்கு என்னமோ தப்பா இருக்கு, வேண்டாக்கா, கம்மன் இருங்க. பொறாமையில இப்படி சொல்றான்னு பாரு. எங்க 50 லட்சம் ஒன்னா நான் லட்சாதிபதி ஆயிருங்கிற பொறாமை. அதெல்லாம் எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு. என்னமோ பண்ணுங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். போங்க. மேம் பில். இந்த அக்கா கட்டிடுவாங்க அண்ணா. மேம் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் கட்டிடுறேன். ஓகே மேம். ஏமா என்னமோ தப்பா இருக்கு, வா நம்ம 2 பேரும் போயிடலாம், அவ்வளோதான் சொல்லுவேன். சரி சின்ன பொண்ணு வா. எக்கோ நாங்கள் கிளம்புறோங்கக்கோ, நீங்கள் பார்த்து வாங்க. ஓகே. இவங்க இல்லாமல் இருக்கிறது நல்லதுதான். 50 லட்சத்தை பார்த்தா பொறாம வந்துடும். ஹலோ. எஸ் மேம். நான் பே பண்ணிட்டேன்ப்பா. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? மேம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு மேம், அதுக்கு வந்து டோக்கன் வாங்கணும், அதுக்கு ஒரு 5,000 கட்டணும். 5000மா? இப்போ அது மட்டும் தானே இருக்கேன். சரி கட்டும், 50 லட்சம் வருதுல்ல. ஓகே சார், ஓகே. ஓகே மேம், கால் பண்ணுங்க கட்டிட்டு. ஓகே ஓகே. நீங்கள் தொடர்பு கொண்ட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் செய்துள்ளார். ஐயோ, ஏமாந்துட்டமா? பணம் போச்சா? மேடம் பில் எவ்வளோ? 1,500 மேம். ஆத்தி, நமக்கடா 500 ரூபா கூட இல்லையே, இப்போ என்ன பண்றது? மேம் வசந்தி, எடுத்துரு ஓட்டத்தை. ஏய் நில்லுமா. செக்யூரிட்டி அந்த பொம்பளை புடி. செக்யூரிட்டி லாக் த டோர். ஐயோ சாரி சார். என்னம்மா வந்து 1,500 தின்னு சும்மா போட சும்மா இருப்பாங்களா? சார், அக்கௌண்ட்ல இருந்து பணம்லாம் ஏமாந்துட்டேன், சாரி. அப்ப வந்து பாத்திரத்துல கழுவி கொடுத்துட்டு போமா. ஓகே, நான் கழுவுறேன். நடந்து போச்சு, நீ எதுவும் வெசனப்படாத வசந்தி. பாருங்கக்கா, எல்லாரும் எப்படி சிரிக்கிறாங்கன்னு. ஏமா சிரிக்கிறீங்க? வசந்தியே பாவம். இந்த பேச்சு இதோட விட்டுருங்க. சரி விட்டு, ராணியே சொல்லியாச்சு, இனி வசந்தி எதுவும் சொல்லாதீங்கப்பா, பாவம். இப்பெல்லாம் ஆனவுன்னா கரண்ட் போயிடுது பாத்தீங்களாக்கா? கரண்ட் போனா சோலார் சிஸ்டத்துல இருந்து எடு சின்ன பொண்ணு. என்னம்மா நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே சிரிச்சுக்கிறீங்க, என்ன? அது ஒன்றும் இல்லைக்கா, அது ஒருத்தன் கரண்ட்டை சோலார் சிஸ்டத்துலேருந்து எடுக்க சொல்லியிருப்பான் போல். அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவன் வந்துட்டு நல்லவன் மாதிரி மன்னிப்பு வேற கேட்டிருக்கான். ஐயோ கடவுளே. அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க ரெடி, என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியவே புரியாது. கரண்ட் மூலம் சந்தோஷப்பட வேண்டியதான், கரண்ட் பில்லாவது மிச்சமாகும். ஆமாம் ஆமாம், உனக்குலாம் என்ன மிச்சமாகும்னு தான் சொல்லுவேன். விவசாயம் பண்ணுற எங்களுக்கு தான் தெரியும். ஆமாம்மா, உங்களுக்கு எல்லாத்துலேயுமே மிச்சம் பிடிக்க வேண்டியது தான். மிச்சம் பிடிக்கிறது நல்லது தானே சின்ன பொண்ணு. எக்கோ, மிச்சம் பிடிக்கிறது நல்லது தான். வசந்தி அக்கா நேற்று என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணுனா, 3 சோப்பு வாங்கினா 1 சோப்பு ஃப்ரீக்கா. நேற்று சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். இந்த அக்கா 28 சோப்பு வாங்குறாங்கக்கா. உனக்கு என்ன வந்தது? மிச்சம் பண்ணுறதுனா அப்படி தான் பண்ணணும். ஒரு குடும்பத்தை நடத்துகிறவங்க, பொறுப்பாக நடத்துகிறவங்க இப்படிலாம் ஆஃபரில் கிடைக்கல வாங்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு 28 வசந்தி. உங்கள் வீட்டில் இருக்கிறதே 3 பேர் தானே. என்னக்கா ஃப்ரீ கிடைக்கிறதுல? எங்கள் வீட்டில் 3 பேராக இருந்தா என்னக்கா, நம்ம 5 பேர் இருக்கிறோம்ல, நம்ம 5 பேர் வீட்லேயுமே யூஸ் பண்ணலாம்ல, அதாக்கா வாங்கிட்டு வந்தேன். அப்படியாக்கா? எங்களுக்கும் சேர்த்தியா வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாம். அப்போ சரி, ஆளுக்கு 2 கொடுத்துரு வசந்தி. வசந்தி அக்கா அல்வா வேணா கொடுப்பாங்க, சோப்பு தர மாட்டாங்க.
என்ன மட்டும் எல்லாரும் சொல்றீங்க? இந்த உமாவும் தான் போன வாரம் எங்க புதையில இருக்குதாமாக்கா போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனா. புதையலா கிடைச்சதா? கிடைச்சதுக்கா, பழைய செருப்பு. போங்கக்கா, நானே ஆஸ்தியா தேடினேன். உங்களுக்குலாம் என்ன தெரியும்? அங்க புதையல் இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? என் மாமியார் தாக்கா சொல்லுச்சு. அவங்களுடைய பாரம்பரிய சொத்தை ஒரு பெட்டியில் ஓட்டு புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நானும் போய் ஆசையாக தோண்டி பார்த்தேன், பழைய செருப்பு. சரி விடு உமா,